நண்பர்களே, என்னால சந்தோஷம் கலக்க முடியல. மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு வெறித்தனமா ஜெயிச்சுட்டானுங்க. என்ன மேட்ச்! கடைசி பால் வரையும் அப்பா வயிறெல்லாம் எரியுதா. 19வது ஓவர் போடுறப்பெல்லாம் உயிரே இல்லை. மும்பரா 2 ஸ்கோர் அடிச்சோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். இது வந்து அவங்க விளையாண்டதுனால ஜெயிச்சோம், இவங்க விளையாண்டதுனால ஜெயிச்சோன்னு சொல்லிட முடியாது. இது மொத்த டீமும் பயங்கர வெறியோட இந்த மேட்ச் ஜெயிச்சா அவனுங்கிற மாதிரி விளையாண்டானுங்க. அது கேம்ல விளையாடுறத பாக்குறப்பே தெரிஞ்சுது. எல்லாருமே சூப்பரா இன்னைக்கு வந்து பயங்கர வெறியோட விளையாண்டானுங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மாவை தவிர, ரோஹித் சர்மாவும் பரவாயில்ல, 18 ரன் தான் அடிக்கிறான். 20 ரன் தாண்டவே மாட்டேங்கிறான். 6 இன்னிங்ஸ் ஆயிடுச்சு, 58 ரன் தான் அடிச்சிருக்கிறான் மொத்தமே. ரிக்கல்டன் நல்லா அடிச்சான், பரவாயில்ல. ஒரு 40 ரன் அடிச்சான் சூப்பரா. அவன் அடிச்ச ரன் வந்து பவர் பிளேக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து என்னடா வில்ஜாக்கா இருக்காம ஸ்கை வரானே அப்படின்னு பார்த்தேன். சரி அடுத்து வருவான் போல அப்படின்னு பார்த்தேன். சூரியகுமார் வந்தான். சூரியகுமார் சூப்பரா விளையாண்டான். என்ன அவுட் ஆகி போயிட்டான். 30 பாலுக்கு 40 ரன்னு. திலக் வர்மா வேற லெவல், சரியான இன்னிங்ஸ் அவனுக்கு. இன்னைக்கு 26 பால்ல 50 போட்டான். அன்னைக்கு ரிட்டையர் அவுட் பண்ணதுலேருந்து அடுத்த 2 மேட்சுமே தொடர்ந்து 2 50 போட்டிருக்கு. சூப்பரா விளையாண்டான் திலக் வர்மா. சூரியகுமாரும் திலக் வர்மாவும் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சூரியகுமார் அவுட் ஆயிட்டான். சரி இப்ப வில்ஜாக் தருவான்னு பார்த்தா இப்ப திடீர்னு ஹர்திக் பாண்டியா வரான். 13 ஓவர்ல எதுக்கு வரான்? சரி கொஞ்சம் கடைசியில இருக்குது, ஒரு 16 ஓவர் 17 ஓவர் அப்படின்னு வந்தானா கூட பரவாயில்ல. தேவையில்லாம வந்து அவனோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தானா இன்னொரு 10-15 ரன் கூடவே தான் வந்திருக்கும். தேவையில்லாம முன்னாடியே வந்து அவன் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்தடுத்து விக்கெட் விழுது, அடுத்தடுத்த ஓவர்ல டக்கு. அது பாக்குறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. என்னடா இப்படி விளையாடுறாங்க, 200 வருமா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா அடுத்து நம்மந்தீர் வந்தான். நம்மந்தீர் வந்து சரியானது. அவன் எல்லாம் 4 போனாலே டென்ஷன் ஆகிறான். என்னடா அடிச்சா 4 போக ஸ்டார்க்கு போடுவா, நம்மந்தீர் அடிப்பான். அக்ஷர் பட்டேல் அங்க பார்த்தா அங்க ஒரு கேட்ச் பிடிப்போம், அங்கே நான் அவுட்டான்னு பார்த்தா கடைசியில 6 போகாம தடுத்துருவான். அந்த சமயம்ல நம்மந்தீர் மூஞ்ச காட்டுவாங்க. சரியான டென்ஷன் ஆகி என்னடா அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்க எப்படியோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு அடிச்சு 205 ரன் கொண்டு வந்து. சரி மேட்ச் முடிஞ்சிச்சு, சரி கடைக்கு போயிட்டு வரலாமே. கடைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. 9 ஓவர் ஆகுது. பார்த்தா 100 ரன் அடிச்சு வச்சிருக்கிறானுங்க. ஒரு விக்கெட்டு தான் விழுந்திருக்கு. அவன் கருண் நாயர் விட்டு கிளின்னு கிளிக்கிறான், சுத்துறான். ரொம்ப சுத்துற மாதிரி இங்கிட்டு பட்டா இங்கிட்டு எல்லா பக்கமும் தட்டுற பக்கம் 4 6 பறந்துகிட்டு இருக்குது. யார் ஓவர் போட்டாலும் அடிக்கிறான். மும்ரா போட்டாலும் அடிக்கிறான். யார் போட்டாலும் அடி பிரிச்சு எடுத்துக்கிட்டு. நான் கூட யோசிச்சேன், என்னடா விக்னேஷ் புத்தர் எடுக்காம கரண் சர்மா வரைக்கும் இம்பாக்ட் வேற எடுத்துருக்கிறாங்க, என்னடா நடக்க போகுது. நல்ல பிளேயர் தான், இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு, எப்படி என்ன பண்ண போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பல தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறான். ஆயம் வந்தான் அபிஷேக் போற விக்கெட் எடுத்தான். அப்புறம் போட்டுக்கிட்டு இருந்தான். சாண்டனர் வந்து போட்டான் பாரு, லைட்டா மிஸ் ஆச்சு. கருண் அவங்க அவுட்டாக நமக்கு பயமாகிக்கிட்டே. அடுத்து KL ராகுல் வரான், அடுத்து அக்ஷர் பட்டேல் வரான், அடுத்து ஸ்டப்ஸ் வரான், அடுத்து அசுதோஷ் சர்மா வர்றான். என்னடா வந்துகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் விப்ராஜ் வேற இன்னொருத்தர் வரான். என்னடா வந்துகிட்டே இருக்கிறீங்க, அவுட்டாக. அதுக்கு முன்னாடி மும்பை பார்த்தா இப்படிதான் தோணும், என்னடா இன்னும் அவுட்டா வந்துகிட்டே இருக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்குது. இப்போ டெல்லியை பார்த்தா அவுட் ஆகுது, 100 அவுட் ஆகுது, வரவேலாம் அடிக்கிறான், சுத்துறான். எவனை பார்த்தாலும் பயங்கரமா. நான் நினைச்சேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு போல. 12 ஓவர் 13 ஓவர் போறப்பலாம் 140 வந்துருச்சு 13 ஓவருக்குலாம். அவ்வளவுதான் முடிஞ்சுது, இதுக்கு மேற்பட்டு எங்கே என்ன கொண்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். இடையில பும்ரா வந்து போடுறான். பும்ரா ஓவரை விட்டு சுத்துறான். அதுக்கப்புறம் கரண் சர்மா KL ராகுல் விக்கெட்டையும் ஸ்டப்ஸ் விக்கெட்டையும் எடுத்தான் கரண் சர்மா. அடேங்கப்பா, அதுதான் கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன இருந்துச்சு, இன்னும் அசுதோஷ் சர்மா இருக்கிறான், விப்ராஜ் இருக்கிறான், அவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா மேட்ச் பார்க்கவே ஒரே வெறியா இருந்துச்சு. என்னதான்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் வந்துகிட்டே இருக்கு. போல்ட் வந்தான். 17வது ஓவர் 6 பால் 6மே யாக்கர் அப்படி சொருறான். கொண்டு வந்து இங்கிட்ட ட்ரை பண்றாரு, ஒண்ணுமே முடியல. அவன் தான் 2வது ஓவர் போறான். இதுக்கு முன்னாடி அவனை என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. ஹார்திக் பாண்டியா அவனை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இடையில இன்னொரு ஓவர் கொடுத்துருந்துருக்கலாம். போடுறான். 6 பால் 6 ஏக்கர் அடி பெரியா இருந்துச்சு. அவங்க அடிக்கவே முடியல. அடி பாக்குறதுக்கே நெருப்பா இருந்துச்சு. சரி இந்த ஓவர் சூப்பரா போட்டான். அடுத்த ஓவர் இருந்தா யாருன்னா பார்த்தா சாண்ட்னர் தான் இருக்கிறான். என்னடா போச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா சாண்ட்னர் வந்து அவன் விக்கெட் எடுத்துட்டான், விப்ராஜ் விக்கெட்டு போடு. வேற இருந்தாலும் அசுதோஷ் சர்மா இருந்தான். அசுதோஷ் சர்மா டெல்லி மேட்ச் எப்படி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்து இந்த சீசன்ல மேட்ச் அந்த மாதிரி இன்னைக்கு அடிச்சு ஜெயிக்க போறானுங்க போல நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் பும்ரா வந்தான். அதே மாதிரி போட்டான். இங்கிட்டு ஒரு 4 போகுது. என்னடா போச்சு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா
ரன் அவுட்டு. அந்த ரன் அவுட் ஆகலைன்னா நம்மளால ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனா சரியான ரன் அவுட்டு. அந்த பால் ரன் அவுட்டு போட்டா அடுத்த பால் வந்து அடுத்த பால் ரன் அவுட்டு. குல்தீப் யாதவ் தூக்கி சொருகுறானு கரெக்டா போட்டாருங்க. அதனால பாக்குறது இருந்துச்சு. அடுத்து என்னடா இந்த ஓவர்ல மேட்ச் முடிச்சோன்னா அடுத்த ஓவர் எப்படியே தட்டியாவது எப்படியே ஜெயிச்சிட போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்ல. அடுத்த பால் மும்பரா போறோம். அடுத்த பால் பார்த்தா அடுத்த பால் சாண்ட்ல தூக்கி சொருவுனா மாங்காட்டி மாதிரி அடித்தான். கடைசியில 3 செம்பு அப்படியே தெரிச்சிருச்சு. டீமே அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மாதிரி இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியால இன்னைக்கு அப்படியே மும்பை இந்தியன்ஸ்ல எவனாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே பறக்குறானுங்க. அந்த விக்கெட் எடுத்தவனே 10வது விக்கெட் எடுத்தவனே எல்லாரும் அப்படியே துள்ளி குத்திட்டு அப்படியே வானத்துல பறக்குறாங்க. ஏதோ ஐபிஎல் மேட்சே ஜெயிச்ச மாதிரி, என்னமோ ஃபைனல்ல ஜெயிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். 4 மேட்ச் தோத்துட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சதா அப்படிங்கப்பா. அவங்களுக்கு சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம், பாக்குறவங்களுக்கும். என்ன மேட்ச் அப்பா, உயிரை கையில பிடிச்சிட்டு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேடா நான். என்னடா ஜெயிப்பாங்கலாம் மாட்டாங்க. போன மேட்ச் இப்படிதான், ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆர்சிபி கூட 12 ரன்ல தோத்துருவானுங்க. தேவையில்லாம சூரியகுமார் யாதவ் திலக்கர்மா வைக்கிறது அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா எங்கேயாவது ஓவர் போட்டு லீக்காய் ரன் லீக்காய் சோலி முடிஞ்சிருவான்னு நினைச்சேன். அந்த மாதிரி இல்லாம ஒரு வழியா போட்டு அப்படி இப்படின்னு அடிச்சு ஜெயிச்சுட்டானுங்க. அப்பாடா, இன்னைக்கு தானே நானும் ஒவ்வொரு நாள் மேட்ச் பார்க்குறப்பா இன்னைக்கு பார்த்துட்டு இன்னைக்கு தாண்டா போனா இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தா நிம்மதியா இருக்கும். எப்போ பார்த்தாலும் தோத்து போயிட்டான்னு போட்டுட்டு பார்க்கறதுக்கே வேற ரிவ்யூ பார்க்க எல்லாம் கடுப்பா இருக்கும். இன்னைக்கு போனோமா அப்பாடா போய் கொஞ்ச நேரம் இன்ஸ்டா பார்த்தோம்னா நிம்மதியா இருக்கும். என்ன மேட்ச்டா எப்பா சாமி. ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் திலக்கர்மா விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஹர்திக் பாண்டியா பார்த்தா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே பார்த்து படுத்துக்கிட்டு 2 பேரும் இது பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ஐயோ என்ன பண்ண போறானோ. ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது, அடிச்சு அவன் தான் அடிக்கிறான்னு சந்தோஷமா இருக்குது. போன மேட்ச்லாம் அடிச்சது. இருந்தாலும் இந்த மாதிரி பண்றப்பெல்லாம் பாக்குறப்ப ஐயோ என்ன பண்ண போறான்னு நினைச்சேன். கடைசியில அது மாதிரி வந்தா ஒன்றும் பண்ணல, அவுட் ஆகிட்டு போயிட்டான். பரவாயில்ல, மற்றவங்க எல்லாம் அடிச்சு எப்படியோ இறந்தது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹர்திக் பாண்டியாவை சுற்றி காட்டுறானுங்க. அப்படியே சந்தோஷமா அப்படியே சேரெல்லாம் தட்டிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கான் ஒரு மாதிரி. அப்பாடா பார்க்கறதுக்கு இப்போதான் ஹர்திக் பாண்டியா பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு. இப்போதான் மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டன் ஆகி நல்லபடியா ஜெயிச்ச மாதிரி இருக்கு. டெல்லியை குறை சொல்லவே முடியாது, சூப்பரா விளையாண்டானுங்க. இந்த ரன் அவுட் மட்டும் 3 பேருமே ஆகாம இருந்திருந்தானுங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருக்கு, ஈஸியா ஜெயிச்சிருப்பானுங்க அவங்க. இல்லாட்டினாலும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்திருக்கும், சூப்பரா ஒரு வாரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. அவங்களும் பவுலிங் சூப்பராக போட்டானுங்க. ஸ்டார்க்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா. இந்த இடையில ஒரு சூப்பரான மேட்ச் சொல்ல மாட்டேன். அந்த இடையில பால் மாற்றுவாங்க, பால் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் மாற்றின அப்புறம் தான் மேட்ச் சப்பாடா ஒரு வழியா அப்படியே மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சுட்டானுங்க. இன்னும் இருக்குது, இன்னும் பிளேயர்ஸே குவாலிஃபை ஆகல. அதுக்குள்ள இப்பவே எந்த குதி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு டீமா விளையாண்டானுங்க. ரோஹித் சர்மா இன்னைக்கு தான் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் மாதிரி இருந்தான் பார்க்கறதுக்கு. கேப்டனா ஜெயிச்சு கொடுத்தான். அதுவே வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. ஒன் ஃபேமிலி பாருங்க. இன்னைக்கு தான் ஒன் ஃபேமிலி மாதிரி விளையாண்டானுங்க. ஒன் ஃபேமிலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் இன்னொரு மேட்ச் இன்னொரு ரிவ்யூ போடுறேன். ஓகே, குட் நைட்.